தேவன் எதிர்பார்க்கிறது வெளிமாற்றம் இல்லை, தேவன் இருக்கிறது உள்ளான மாற்றம். உள்ள என்ன விசுவாசிக்கிறீர்களோ அந்த விசுவாசத்துக்கேற்ற செயல் கொஞ்ச நாள்ல ஆவியின் கனியாக வரும். வீணான மனுஷனே, கிரி இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ அப்படி சொல்லிட்டு கீழே 2 உதாரணம் சொல்றாரு. ஒரு உதாரணம் ஆபிரகாமு, இன்னொரு உதாரணம் 25ஆம் வசனத்துல ராகாப் என்னும் வேசி. 2 உதாரணம் சொல்றாரு. அதாவது கிரியினாலே நீதிமானாக்கப்பட்டார் என்பதை குறித்து 2 உதாரணம். ரோமர் 4 சொல்றாரு, படிச்சிருப்பீங்க. நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் தன் மாம்சத்தினாலே எண்ணத்தை கண்டடைந்தான். அவன் மாம்சத்தினாலே உன்னை கண்டடைந்திருந்தான் என்றால் அவனுக்கு மேன்மை பாராட்ட ஏது உண்டு? ஆனால் அவன் மாம்சத்தினால ஒன்றையும் கண்டடைகல, விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டான். கிரியை செய்கிறதுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்பட்டால் அது கிருபை என்று எண்ணப்படாதே கடன் என்று எண்ணப்படுங்கிறார். பாவியை நீதிமானாக்கிறவிடத்தில் விசுவாசம் வைத்தார். அந்த விசுவாசமே அவருக்கு, அவர் என்ன செஞ்சார்? பாவியை நீதிமானாக்கிறதில் விசுவாசம் வச்சா அந்த விசுவாசம் நீதிமானாக்கப்பட்டுச்சு. கவனிக்கிறீங்க? எந்த சம்பவத்தை சொல்றாரு? யாக்கோபு ஒரு சம்பவத்தை சொல்றாரு. யாக்கோபு சொல்றது ஆதியாம் 22ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவத்தை சொல்றார். தன் மகனாகிய ஈசாக்கை மோரியா மலையில பலி செலுத்தும் பொழுது தன் கிரியினல்லவோ நீதிமானாக்கப்பட்டான்ங்கிறாரு. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது ஆதியாம் 15 கோட் பண்றார். அவன் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டுச்சு. குழந்தை இல்லாத பொழுது எப்படி அவனுக்கு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை மூலமா எப்படி மேசியா பிறப்பார், ஹோல் ஹிஸ்டரி சொல்லப்படுகிறது. அதை அவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டுச்சு. கவனிக்கிறீங்க? அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் சொல்றாரு, விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுகிறான் என்ப சத்தியத்துக்கு விரோதமாக அவர் எவன் என்ன பேசினாலும் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவுங்கிறாரு. அவன் மேல சாபம் வருங்கிறாரு. ஸ்ட்ராங்கா பேசுறாரு. விசுவாசத்தினால் எப்ப நீதிமானாக்கப்பட்டான்? ஆதியாம் 15. குமாரனை பலியிட்டது எப்ப? 22. கவனிக்கிறீங்க? யாக்கோபு சொல்றது ஆதியாம் 22, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றது ஆதியாகமம் 15. இந்த 2 சம்பவத்துக்கு இடையில கிட்டத்தட்ட 37 வருஷம் இருக்கு. 75 வயசுல அவனை கூப்பிட்டாரு. 80 வயசுல 15ஆம் அதிகாரம் வச்சுங்க. 80 வயசுல அவனுக்கு பிளந்து இல்லையே சொன்ன உடனே 14ஆம் அதிகாரம் இருக்கு. யுத்தம் நடக்குது. யுத்தம் நடந்து 15ல் உனக்கு ரிவார்டு கொடுக்குறேன்னு சொன்னோன்னே பிள்ளை இல்லைன்னு சொன்னோம். பிள்ளை பறக்கும் பாங்கிறாரு. அதை விசுவாசா நீதிமானா எண்ணப்படுகிறார். மகனை பலியிட்டது கிட்டத்தட்ட ஈசாக்குக்கு 17 வருஷம் இருக்கும் குறைஞ்சது. ஏன்னா தனக்கு பலி செலுத்த வேண்டிய கட்டையை ஈசாக்கே தூக்கிட்டு போறாரு. சின்ன பிள்ளை தூக்க முடியாது. பெரிய வாலிப பையன் ஒரு ஆளை எரிக்கக்கூடிய அளவுக்கு கட்டை கொண்டு போறார். அப்ப குறைஞ்சது 17 வயசு. மெய்யாகவே விசுவாசத்தான் நீதிமானாக்கப்பட்டன்னு விசுவாசிங்கன்னா ஒரு கால அளவுல கிரியை வெளியே வருங்கிறத யாக்கோபு சொல்றார். மெய்யாகவே நீ நீதிமானாக்கப்பட்டன்னு விசுவாசிங்களா, ஒரு டைம் பீரியட் கொடுங்க. ஆனா சர்ச்சில் அப்படி கிடையாது. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டோம், நாளைக்கு அவன் மாறிடணும். மாறலன்னு நீ தான் விசுவாசியா? நீலாம் பரலோகம் போவியா? நீலாம் நரகம் தாண்டா போவ. சினிமாவில் தான் ஒரு சைக்கிள் ஓட்டிகிட்டே இருப்பார். சைக்கிள் ஓட்டி முடிஞ்சதுக்காக வெளியே வந்தாலும் பணக்காரன் இருப்பார். இன்ஸ்டன்ட் டக்கு 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 நடந்துடணும். சர்ச்சில் நடக்காது. வளர்ச்சி. அவன் தன்னுடைய விசுவாசத்தை காமிக்கிறதுக்கு 37 வருஷம் ஆச்சு. ஆனால் சபை இன்ஸ்டண்ட்டாக எதிர்பார்க்குது. அவனை ஃபீட் பண்ணுங்க, கொஞ்ச நாள் வளர்ச்சி கிடைக்கும். அவனை கொட்டுக்கிட்டே இருங்க. அவங்களுக்கு என்ன வந்தவன வேஷம் மாறிடணும். முன்னாடி தாடி மீசையோட வந்திருப்பாரு. இப்போ என்ன செஞ்சிடணும்? இந்த கொசக்கார மாதிரி இருக்கேப்பா, முகத்தில் அப்படியே கடவுளுடைய மகிமை அப்படியே தாண்டவம் ஆடுதையா. என்ன வேஷதாரியா மாறிட்டார். அந்த வேஷத்துல இருந்து கடவுள் மீசையை பார்க்கல, உள்ள பார்க்கிற. தேவன் விசுவாசத்தை பார்க்கிறார், உலகம் கிரியை பார்க்குது. உலகம் கிரியை பார்ப்பதற்கு ஒரு டைம் அவசியம். ராகாபை குறித்து பேசுது. ராகாப் எதை குறித்து பேசுனா வேவுக்காரரை ஏற்றத்தை குறித்து பேசுகிறது. வேவுக்காரரை ஏற்றுக்கொண்டதுனால தன் விசுவாசத்தை காமிச்சா. அவ எப்ப தேவனை விசுவாச்சா?
அவ தேவனை விசுவாச்சா? 40 வருஷத்துக்கு முன்னாடி விசுவாச்சிருக்கா. அவ சொல்றா பார்த்தீங்களா, செங்கடலை பிளக்கும் போது நாங்கள் உம்முடைய தெய்வம் தான் மெய்யான தேவன் அறிந்து கொண்டோம். அப்பொழுதே நாங்கள் தேசத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தான்னு விசுவாச்சோம். உம்முடைய சாமி தான் மெய்யான சாமிங்கிறான். 40 வருஷமா விசுவாச்சா. நான் 40 வருஷம் உபச்சாரையா இருந்தா. 40 வருஷம் கழிச்சு மாற்றம் ஏற்படுச்சு. ஒவ்வொரு மாற்றத்துக்கும் டைம் பீரியட் இருக்குங்க. அது உள்ளேருந்து வர்ற மாற்றம், வெளியிருந்து எப்படினாலும் மாற்றம் வரலாம். முதல்ல என்ன நடந்திருக்கு என்பதை விசுவாசிங்க. நான் கிரியை செய்கிறதுனால சுகமாகலை, நான் அறிக்கை பண்ணுறதுனால சுகமாகலை, நான் சுகமானவன். அதனால என்னுடைய சுதந்திரத்தை நிலைநாட்டுறேன். நான் ஏழை, நான் அறிக்கை பண்ணி பணக்காரனாகலை, நான் பணக்காரன். உன்னை பெறுவதற்கு நான் முயற்சி எடுக்கலைங்க, நான் ஏற்கனவே என்னவா இருக்கிறதுல உறுதியா நில்லுங்க. உறுதியா நில்லுங்க, கொஞ்ச நாள்ல செயல் உண்டாகும். வெளியிருந்து இல்லை, உள்ளிருந்து. சில சொல்றாங்க, இல்லை பாஸ்டர் நீங்க லா போதிக்கணும், லா போதிச்சா தான் அவன் மாறுவான். லா போதிச்சோம்னா ஒரு சின்ன மாற்றம் இருக்கும், சின்ன மகிமை இருக்கு. கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறான் இருக்கு. என்னைக்கு லா முடியுதோ அன்னைக்கு தான் கிறிஸ்துவோடைய ஸ்டார்ட் ஆரம்பிக்குது. என்னைக்கு என் மாம்ச கிரியைக்கு ஒரு எண்டு கார்டு கொடுக்குறனோ அன்னைக்கு தான் உள்ள இருக்க ஜீவன் வெளிப்பட ஆரம்பிக்கும். கிறிஸ்துவை சார்ந்து கொண்டு கிறிஸ்துவை முழு இருதயத்தோடு நம்பி இருந்தான்னா கிறிஸ்துவோடைய நேச்சர் எனக்கு வெளியே வர ஆரம்பிக்கும். நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது திருடாதேன்னு சொல்லுது. நான் திருடலை. என்ன நியாயப்பிரமாணம் சொல்லு? திருடலை. நான் திருடலை. ஆனால் கிறிஸ்துவின் அன்பினால் ஆட்கொள்ளப்பட்டு ஏவப்பட்டீங்கன்னா நீங்கள் திருட மாட்டீங்கல்ல, கொடுக்குற ஆளா மாறுவீங்க. நான் திருடலைங்கிறது முக்கியம் இல்லைங்க, என்ன செஞ்சீங்க? உங்களுக்கு தேவனுடைய நேச்சரே உங்களை மாறுது. அதான் உள்ளிருந்து வருகிற மாற்றம். தேவன் எதிர்பார்க்கிறது வெளி மாற்றம் இல்லை, தேவன் இருக்கிறது உள்ளான மாற்றம். உள்ள என்ன விசுவாசிக்கிறீர்களோ அந்த விசுவாசத்துக்கேற்ற செயல் கொஞ்ச நல்ல ஆவியின் கனியாக வரும். நான் சொல்றது ஆவியின் கனி. நான் சொல்றது கிறிஸ்மஸ் ட்ரீ இல்லை. கிறிஸ்மஸ் ட்ரீல எல்லாமே ஒட்டி வைக்கலாம், மாம்பழம் ஒட்டி வைக்கலாம், கொய்யாப்பழம் ஒட்டி வைக்கலாம், என்னதான் ஒட்டி வைக்கலாம். தேவன் எதிர்பார்க்கிறது தன்னுடைய கனி தன்னுடைய ஜீவனாலே வரணும்.